ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு டேஸ்டி டிஷ் பை சேது பழனியப்பன். இன்றைக்கி வீட்டில் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஹெல்த் மிக்ஸ் பவுடர் ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடர் ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்குறேங்க. எந்த கப்பில் கோதுமை அளக்குறீங்களோ அதே கப்பில் மற்ற பொருட்கள்லாம் அளந்து எடுத்து வச்சுக்கோங்க. கோதுமை 1 கப் எடுத்துருக்குறேங்க, கம்பு 1 கப்பு, பொட்டுக்கடலை 1 கப்பு, நிலக்கடலை 1 கப்பு, மாவு ஜவ்வரிசி 1/2 கப் எடுத்துருக்குறேங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் இதுவும் 1 கப் எடுத்துக்கலாம். சுக்கு 1 துண்டு, அப்புறம் ஏலக்காய் 3 பீஸ் எடுத்துருக்குறேங்க. எடுத்து வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒன்றா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வறுத்து எடுத்துக்கலாங்க. ஒரு அடிகனமான பாத்திரம் ஹீட் பண்ணியிருக்கிறேன். இதில் எடுத்து வச்சுருக்கிற 1 கப் கோதுமையை சேர்த்துக்கிறேங்க. மீடியம் ஹீட்டில் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கோதுமை நல்லா பொரியிற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணியாச்சுங்க. இப்போ இதை பவுலுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து நிலக்கடலை, நிலக்கடலை நல்லா வறுபட்டுருச்சுங்க. இதை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அடுத்து 1 கப் கம்பு, கம்பு நல்லா வறுபட்டுருச்சுங்க. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து ஜவ்வரிசி 1/2 கப்பு, ஜவ்வரிசி வறுபட்டது போதுங்க. இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பொட்டுக்கடலை 1 கப் சேர்த்துக்கிறேங்க. அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாட்டி பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. தவாவில் உள்ள ஹீட்டுக்கே ரோஸ்ட் ஆனால் போதுங்க. தவாவில் உள்ள ஹீட்டுக்கே பொட்டுக்கடலை கை பொறுக்கிற சூடு வந்துருச்சுங்க. நல்லா கிறிஸ்பாகிடுச்சு. இப்போ இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. அடுத்து சுக்கும் ஏலக்காவும் சேர்த்துக்கிறேங்க. சிம்மில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. வறுத்த எல்லா பொருட்களும் தனித்தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருக்குறேங்க. இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் தனித்தனியாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். வறுத்து வச்சுருந்த பொருட்கள் எல்லாம் ஆறிடுச்சுங்க. இப்போ ஒன்றா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கோதுமை சேர்த்துக்கிட்டு இருக்கேன் மிக்ஸி ஜாரில். இப்போ கோதுமை நல்லா வறுபட்டுருச்சுங்க. இதை ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அடுத்து கம்பு அரைச்சிக்கிறேங்க. அடுத்து கம்பு அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்து ஜவ்வரிசி, அடுத்து பொட்டுக்கடலை, அடுத்து நிலக்கடலை. நிலக்கடலை நல்லா பவுடராக அரைச்சாச்சுங்க. நீங்கள் அரைக்கும் போது பல்ஸ் மோடில் விட்டு விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்படி அரைச்சிங்கன்னா தான் நல்லா பவுட்ரு ஃபார்மில் கிடைக்கும். கண்டினியூஸாக மிக்ஸி ஜாரை ரன் பண்ணிங்கன்னா ரொம்ப பேஸ்ட் மாதிரி ஆகிடுங்க. இந்த மாதிரி பவுடராக கிடைக்காது. சுக்கு ஏலக்காய், ஏலக்காய் சுக்கு பவுட்ரு பண்ணது இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அரைச்சதை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சுங்க. அரைச்ச பவுட்ரு இந்த மாதிரி இருக்குங்க. சின்ன பசங்களுக்கு கொடுக்கும்போது அதை நல்லா ஃபைன் பவுடராக ஆக்கிட்டு அதுக்கப்புறமாட்டி பாலில் கலந்து கொடுத்தீங்கன்னா பரவாயில்லைங்க. அதனால் சலிச்சிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு சலிச்சிட்டு அதுக்கப்புறமாட்டி ஃபைன் பவுடராக இருக்கிறத காமிக்கிறேங்க. ஹெல்த் மிக்ஸ் பவுடரை சலிச்சாச்சுங்க. சலிச்சதுக்கப்புறம் நல்லா ஃபைன் பவுடராக கிடச்சிருக்கு. ஹோம்மேட் அண்ட் ப்ரிசர்வேட்டிவ் ஃப்ரீ நியூட்ரிஷியஸ் ஹெல்த் மிக்ஸ் பவுடர் வீட்டில் ரெடி பண்ணியாச்சுங்க. அதிக விலை கொடுத்து கடைகளில் வாங்குறதுக்கு பதிலாக இதை மாதிரி வீட்டில் சிம்பிளாகவும் ஈஸி ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி செஞ்சு வச்சுக்க முடியுங்க. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடரை பாலில் எப்படி கலக்கலான்றதை பார்க்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஹெல்த் மிக்ஸ் பவுடர் 1 டம்ளர் பாலுக்கு சரியானதாக இருக்குங்க. இதுக்கு ஸ்வீட்னஸ்க்கு 1 ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிட்டு இருக்கேங்க.
பால் வந்து நல்லா கொதிக்க வச்ச பால் வந்து இதோட சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. ஒரு சூப்பரான ஹெல்த் மிக்ஸ் ட்ரிங்க் வந்து ரெடி பண்ணியாச்சுங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.